கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இன்று முதல் ஒரு புதிய தொடரை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்க இருக்கின்றோம். வேதாகமத்தில் எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்ற ஒரு கேள்வி எலிசா எழுப்பினதாக நாம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி என்னவென்றால், தேவனின் எலியாக்கள் எங்கே என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே தான் நம்ம என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் என்று சொன்னால், வேர் ஆர் தி எலைஜாஸ் ஆஃப் டுடே, இன்றைய எலியாக்கள் எங்கே என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு செய்தியாக படிக்க போகிறோம். இந்த தொடரில் நாம் தியானிக்க போகிற முதல் தலைப்பு என்னவென்றால், கீழ்ப்படியும் எலியாக்கள், ஒபீடியன்ட் எலைஜாஸ். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முதலாக எலியாவை பற்றி நாம் வாசிக்கின்றோம். கிலெயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அன்பானவர்களே, மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தவர், மழை பெய்யும்படிக்கு வானத்தை திறந்தவர், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கியவர், உயிருடன் பரமேறி சென்றவர் என்று இத்தனை சிறப்புகள் வேதாகமத்தில் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசி யார் என்று கேட்டால், தீப்பிழம்பு தீர்க்கதரிசி யார் என்ற கேள்வியை கேட்டாலும் நாம் சொல்லிவிடலாம், அது யார் என்றால் எலியா, எலைஜா தி ஃபயர் ப்ராஃபட். கர்மேலில் அக்கினியை இறக்கியவர் மட்டுமல்ல, 102 பேர் மேல் அக்கினியை இறக்கினவர், அக்கினி ரதம் மற்றும் அக்கினி குதிரைகளில் மேலேறி சென்றவர் என்று நாம் 1 ராஜாக்கள் மற்றும் 2 ராஜாக்கள் புத்தகங்களில் இந்த எலியாவை அக்கினியோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த எலியாவை போலெல்லாம் நாம் இருக்க முடியுமா? தேவன் மிகவும் பயங்கரமான மனிதர்களைத்தான் விசுவாச வீரர்களாக வீராங்கனைகளாக பயன்படுத்துவார் போல் தெரிகிறது. நான் ஒன்றுமில்லையே என்று மனம் சோர்ந்து போகிறீர்களா? அன்பானவர்களே, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் என்று படிக்கிறோம். எலியாவை குறித்த ஒரு நிதர்சனமான உண்மை ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் எலியா. பயம், பசி, பதற்றம், சோர்வு என எல்லாமே இந்த எலியாவுக்கு இருக்கத்தான் செய்தது. அன்பானவர்களே, அவரும் ஒரு சாதாரண மனிதனே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த கருத்தை மனதில் அடிப்படையாக கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், ஜெபித்து நாம் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, உடைய கிருபையினால் இன்றைய எலியாக்கள் எங்கே என்ற சத்திய தொடரை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும். ஆவியானவர் எங்களுக்கு இந்த நாட்களுக்குரிய பாடங்களை, எங்களுக்கு வேண்டிய பாடங்களை கிருபையாய் கற்றுத்தாரும். அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்போ எங்கள் வாழ்வை மாற்றுங்க. நாங்கள் எப்படி மாற வேண்டும் என்பதை எங்களுக்கு எலியாவின் வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பிறகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிலெயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா என்று 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த எலியா தீப்பிழம்பு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, திடீர் தீர்க்கதரிசி என்றும் இவரை குறித்து நாம் சொல்லலாம். வேதாகமத்தின் பக்கங்களில் பார்த்தால் இந்த எலியா திடீரென்று வருவார், திடீரென்று அவர் மறைவார். குடும்பம் மற்றும் பெற்றோர் பற்றி விவரங்கள் எதுவுமே இல்லை. திருமணம் ஆனவரா, பிள்ளைகள் உண்டா, எதுவுமே பைபிளில் கிடையாது.
1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் திடீர்னு வருவார். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு 860 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேலில் வாழ்ந்த ஒரு தெய்வ பக்தி உள்ள பெற்றோருக்கு பிறந்த மகன்தான் எலியா. அதற்கு அவரின் பெயரே, அந்த பெயரின் பொருளே ஒரு சாட்சியாய் இருக்கிறது. எலியா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால், யெகோவாவே என் தெய்வம், ஜெகோவா இஸ் மை காட் என்ற பொருள் அந்த பெயரின் பொருளாகும். சரி, இவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர் என்றால், வேதாகம் சொல்லுகிறது கீலேயாத் தேசம், த ரீஜன் ஆஃப் கிலெயட். அன்பானவர்கள், இந்த கீலேயாத் தேசம் என்றால் எப்படிப்பட்ட தேசம் பாருங்கள். கிலெயாத் என்ற வார்த்தைக்கு கரடு முரடான, அந்த எபிரேய சொல்லுக்கு கரடு முரடான, ரா ஆர் ரக்கட் என்று பொருள். பெயருக்கேற்ப அது ஒரு கரடு முரடான மலைப்பாங்கான தேசமாக இருந்தது. உயரமான மலைக்குன்றுகளும் தாழ்ந்த பள்ளத்தாக்குகளும் அங்கே இருந்தன. அது இஸ்ரவேலுக்கு உட்பட்டு இருந்த இடம் என்பதில் சந்தேகமே கிடையாது. 10 கோத்திரங்கள் கொண்ட வடதிசை ராஜ்யமான இஸ்ரவேலை 22 ஆண்டுகளாக ஆகாப் ஆண்டு வந்தான். அஞ்ஞான பெண் ஏசபேலை அவன் திருமணம் முடித்ததால் இஸ்ரவேல் தேசமே பாகால் வணக்கத்துக்கு அடிமையாகி போனது. நமது 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30 33 வசனங்களை வாசித்தால் நமக்கு தெரியும். உம்ரியின் குமாரனாகி ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா, யார் போய் கல்யாணம் பண்ணுறான்? ஏசபேல். அவள் வணங்கின பாகால் தெய்வத்தையும் இவன் வணங்க ஆரம்பித்து விடுகிறான். 32 33 தான் சமாரியாவில் கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரகத்தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான் என்று வேதம் இந்த ஆகாபை குறித்து சொல்லுகிறது. அன்பானவர்களே, கீலேயாத் தேசத்தைச் சேர்ந்தவன் எலியா. ஆனால் அந்த கீலேயாத்தின் குடிகளிலே கீழ்ப்படிதலான ஒரு குடும்பம். யார் குடும்பம் தெரியுமா? எலியாவின் பிறந்த ஊர் எந்த ஊர் என்றால் திஷ்பி. அப்படிதான் 1 ராஜாக்கள் 17:1 பாருங்க. திஷ்பியனாகிய எலியா அப்படின்னு படிக்கிறோம். என்ன அர்த்தம்னா, அவர் பிறந்த ஊர் திஷ்பி என்ற ஊர். அந்த ஊரில் அந்த காலத்தில், அதாவது எலியாவனுடைய பெற்றோர் நாட்களிலேயே பாகால் வணக்கம் கொடிகட்டி பறந்தது. பாகால் செழிப்பு மற்றும் இனப்பெருக்கத்துக்கான கானானிய தெய்வம், கானானியருடைய தெய்வம் இந்த பாகால் அல்லது சூரிய கடவுள். வெயிலிலும் இடியிலும் மழையிலும் மக்கள் பாகாலை பார்த்தனர். பாகால் என்ற அந்த சூரிய கடவுள் என்ன செய்யும் அப்படின்னா, தேசத்தில் வறட்சி என்றால் பாகால் கோபமாக இருக்கிறது என்று ஜனங்கள் கருதி தங்களுடைய தலைப்பிள்ளையை ஒவ்வொரு குடும்பத்திலையும் உயிரோடு எரிப்பார்களாம். நீங்கள் அந்த படத்தில் பாருங்களேன், பாகால் சிலை இருக்கிறது, கீழே அடியிலேருந்து அதை சூடாக்குவாங்க, அந்த சிலையை சூடாக்குவாங்க. அந்த கை நீட்டினமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையில் தான் தலைப்பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே தகனமாக கொடுப்பார்கள், தகன பலி. அப்போ மற்ற மதங்களில் கூட, அஞ்ஞான மதங்களில் கூட இந்த பலி செலுத்துகிற பழக்கம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். எரேமியா 19:5 தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததுமில்லை, சொன்னதுமில்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதுமில்லை. இப்படி போய் பாகாலுக்கு பலி செலுத்துகிற காரியமெல்லாம் ஆண்டோடைய திட்டமே, ஆண்டோடைய சித்தமே கிடையாது. அன்பானவர்களே, இந்த பாகாலின் கோவில்கள் மலை உச்சிகளில் நிறுவப்பட்டு அங்குதான்
தொழுகைகள் நடைபெற்றன. அங்கு வரும் பக்தர்கள் ஆண் பெண் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா பாகால் பூசாரிகளிடம் உடல் உறவு கொண்டார்கள். அப்படி செய்கிறவர்கள் தெய்வமாக தேவதையாக மாறுவதாகவும் நம்பி வந்தனர். அப்போ பாருங்களேன், இச்சைக்கு தீனி போடும் திருக்கு மதம் அல்லது திருட்டு மதம் இந்த கானானிய மதம், பாகாலை வணங்கக்கூடிய அந்த மதம். அந்த காலகட்டத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு பெயர்கள் எப்படி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் பாருங்களேன், அபிபாகால், அபிபேல். பாகால் என் தந்தை என்று பொருள். மெரி பாகால், மெரி பேல் என்ற பெயருக்கு பாகால் என் எஜமான் என்று அர்த்தம். அப்படி பெயர் வச்சாங்க, மெரி பாகால். பாகால் மணி, பேல் மணி என்ற பெயர் வச்சிருக்கிறாங்க. பாகாலே பதில். பார்த்தீங்களா, அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஏசபெல், ஜெசபெல். பாகாலே அதிபதி, பேல் இஸ் பிரின்ஸ். அப்போ பாருங்களேன், அப்போது பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாகாலை சம்மந்தப்படுத்தி தான் பேர் வச்சுருக்கிறாங்க. பெல்ஷாத்சார், பெல்தசாத்சார் அப்படிலாம் தானியேல் புத்தகத்தில் படிக்கிறோம். பார்த்தீங்களா, எல்லாமே இந்த பேல் பாகால் என்ற பெயரை உடையதான ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவனின் தேசமே பெருமளவில் வழிவிலகி இருந்த காலத்தில் இந்த ராஜா அவன் கட்டின மனைவி நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களே தேவனை விட்டு விலகி போயிருந்தார்கள். அந்த காலத்தில் ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைக்கு எலியா என்று வைத்த பெயர் அவர்கள் யெகோவா தெய்வத்துக்கும் அவரது கட்டளைக்கும் எவ்வளவாக கீழ்ப்படிந்தார்கள் என்பதை காட்டுகிறது. அன்பான பெற்றோர்களே, கிறிஸ்தவ பெற்றோர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பெயர் வைக்கிறோம்? வாயில் வராத பெயர்கள்லாம் வைக்கிறோம். பைபிள்லேருந்து வைக்கிறோமா? தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும் விதத்தில், நான் தேவனுடைய பிள்ளை என்று காட்டும் விதத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கேள்வி: எலியா காட்டுவாசியா அல்லது கர்த்தரின் விசுவாசியா? எலைஜா was he a backwoods man or a believer of the Lord? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்னா, ரெண்டுமே பதில் என்று சொல்லலாம். எப்படி சொல்லலாம் என்றால், இரண்டையும் சேர்த்து இப்படியும் சொல்லலாம். கர்த்தரின் காட்டு விசுவாசி, a backwoods believer of the Lord என்று நிச்சயமாக நாம் சொல்லலாம். இதை குறித்து ஒரு மிக அருமையான தெய்வபக்தி உள்ள வேத அறிஞர் என்ன சொல்லிக்கிறார் பாருங்களேன். ஆகாபின் நாட்களில் யோர்தானுக்கு கிழக்கே கிலெயாத்தின் மலைகளில் விசுவாசமும் ஜெபமும் நிறைந்த மனிதர் ஒருவர் வாழ்ந்தார். துணிவுமிக்க அவருடைய ஊழியம் இஸ்ரவேலில் வேகமாக பரவி வந்த வழிவிலகலை தடுத்து நிறுத்த இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வழிவிலகி போயிட்டாங்கல்ல, பாகால் வணக்கத்துக்கு போயிட்டாங்க. ஆகவே ஒரு துணிச்சலான ஒரு மனிதன், விசுவாசமும் ஜெபமும் நிறைந்த ஒரு மனிதன் எலியா பற்றி எழுதுறான். திஷ்பீனாகிய எலியா புகழ்மிக்க ஒரு நகரத்தைச் சேர்ந்தவரோ, வாழ்வில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவரோ கிடையாது. ஒரு பெரிய சிட்டியிலேருந்து வந்தவர் கிடையாது. ஒரு பெரிய ஹை ஸ்டேட்டஸ் உள்ளவரும் கிடையாது. இருந்தாலும் தேவ நோக்கத்தில் நம்பிக்கை வைத்து அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தவும் பரிபூர்ண வெற்றியை பெற்றுத்தரவும் தன் ஊழியத்தை தொடங்கினார். அவருடைய உதடுகள் விசுவாசமும் வல்லமையுமான வார்த்தைகளை பேசின. தன் வாழ்க்கையை சீர்திருத்த பணிக்கே முழுவதும் அர்ப்பணித்திருந்தார். பாவத்தை கண்டித்து தீமையின் போக்கை தடுத்து நிறுத்த வனாந்தரத்தில் கூப்பிடும் சத்தமாக இருந்தார். நம்ம புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒருத்தரை பார்க்குறோம்ல, யார்? யோவான் ஸ்நானன். பாவத்தால் வியாதிப்பட்ட தங்கள் ஆத்துமா குணப்படுவதை யாரெல்லாம் விரும்பினார்களோ அவர்களுக்கு அவர் செய்தி கிலெயாத்தின் பிசின் தைலமாக இருந்தது அப்படின்னு படிக்கிறோம். அப்போ இந்த எலியா கொடுத்த செய்திகள் கிலெயாத்தின் பிசின் தைலம். ஏன்னா அந்த கிலெயா தேசத்தில் வந்தவர் தான் எலியா. அன்பானவர்களே, பாருங்களேன், ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் தேவன் ஒரு மனிதனை எழுப்பி இருந்திருக்கிறார். அவர்தான் எலியா. இந்த கடைசி காலமும் ஒரு பயங்கரமான காலகட்டம், கொடிய காலங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த காலகட்டத்தில் தேவன் எலியாக்களாக ஒரு ஜனக்கூட்டம் எழும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் இந்த சத்தியங்களெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த எலியாவை
நாம் வேதாகமத்தில் பார்ப்போம் என்றால் அவருடைய தோற்றம் கரடு முரடானது. நீங்கள் படித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனங்கள் படித்தால் நமக்கு தெரியும். அவருடைய பழக்க வழக்கமும் கரடு முரடானது. ரஃப் மெத்தட்ஸ் அண்ட் ரஃப் மேனர்ஸ். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10-11 நீங்கள் படித்து பாருங்கள். அவர் கொடுத்த தூதும் கரடு முரடானது. ரஃப் மெசேஜ். நான் சொல்லுகிறேன் மழை பெய்யாது அப்படின்னார் ராஜாவை பார்த்து. அன்பானவர்களே, தோற்றம் எப்படி இருக்கும்? அந்த யோவான் ஸ்நானன் மாதிரி தான், சரிதானே? அந்த ஒட்டக மயிர் உடை அப்படி தான் இருப்பார். பழக்க வழக்கம், தைரியமாக பேசுவார். அன்பானவர்களே, அப்பம் தண்ணி இந்த மாதிரி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். கொடுத்த செய்தி கடுமையான ஒரு செய்தி. எலியா எளிமையானவர், தாழ்மையானவர், நேர்மையானவர். காரணம், அவர் கீழ்ப்படிந்து வணங்கி பின்பற்றின யெகோவா தெய்வமே ஆவார். தேவனின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆணைக்கும் எலியா கீழ்ப்படிந்து அப்படியே நடந்தார். அப்படி நடந்ததுனால அவர் கண்ணார கண்ட 7 அற்புதங்களை 1 ராஜாக்கள் 17 மற்றும் 18ஆம் அதிகாரங்களில் நாம் காணலாம். அன்பானவர்களே, எலியா செய்த அற்புதங்கள் நான் சொல்லலை. அந்த 17, 18ஆம் அதிகாரங்களில் 1 ராஜாக்களில் எலியா கண்ணார கண்ட 7 அற்புதங்கள், கீழ்ப்படுகிறவனுக்கு தேவன் செய்கிற அற்புதங்கள் என்னென்ன என்பதை எலியாவின் வாழ்க்கை மூலமாக நமக்குரிய பாடங்களாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2, 3ஆம் வசனங்களில் பாருங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு அப்படின்னு சொன்னார். சரிங்களா? இப்படி தான் ஆண்டோடைய வார்த்தை வரும். இவர் என்ன செய்வார்? உடன் கீழ்ப்படிவார். நம்ம அப்படியே படித்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவனுடைய மகத்துவமான நடத்துதலை நாம் காண முடியும். 8, 9ஆம் வசனங்கள் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். கெரித்துக்கு போன்னு சொல்லுவார், விதவை வீட்டுக்கு போன்னு சொல்லுவார். 1 ராஜாக்கள் 18:1. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். இப்போ ராஜா கிட்ட போன்றார். அன்பானவர்களே, இப்படி ஆண்டவர் கட்டளை போட்டுக்கிட்டே இருப்பார். இப்படி நீங்கள் வரிசையாக பார்த்தால் எலியாவின் கீழ்ப்படிதலையும் 7 அற்புதங்களையும் 1 ராஜாக்கள் 17, 18ஆம் அதிகாரங்களில் நாம் பார்க்க முடியும். Elijah's obedience and 7 miracles. என்னன்னு பாருங்க. நம்பர் 1, தேசம் தழுவிய வறட்சி, a nation wide drought. 1 ராஜாக்கள் 17:1 நாம் அதை படிக்கிறோம். இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் அப்படின்னு ராஜாவுக்கு முன்னாடி இஸ்ரவேலின் ராஜாவை, தேவாதி தேவனை மையப்படுத்தி எலியா சொன்னார். இந்த வறட்சியை நம் வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக படிக்கலாம். அவர் சொல்லார் பாருங்க, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்றார் எலியா. எலியா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். சரிதானே? அப்பா, நீ போய் சொல்லு, அந்த ஆகாப் ராஜாட்ட சொல்லு மழை பெய்யாதுன்னு போய் சொன்னார். தேவன் சொன்னபடியே கீழ்ப்படிந்து அப்படியே போய் அரசனிடத்தில் சொன்னார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், தேவனை கனப்படுத்தினார் இந்த எலியா. ஆகவே தேவன் எலியாவை கனப்படுத்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, அதை அப்படியே செய்கிறார். நீ போய் ராஜா கிட்ட சொல்லுனார். ராஜா கிட்ட போய் சொன்னார், ராஜா மழை பெய்யாது அப்படின்னு. உடனே ஆண்டவர் பாருங்க, தன்னை கனம் பண்ணின இந்த எலியா சொன்ன வார்த்தையை அப்படியே கனம் பண்ணி மழை பெய்யாமல் ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். பிரியமானவர்களே, இது கர்த்தர் கிரியை செய்கிற காலம். முன்மாறியையும் பின்மாறியும் அவர் ஊற்றப்போகும் காலம்.
நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்த போகிற காலம் இது. எலியா சொன்னார், அப்படியே நடந்துச்சு. மழை பெய்யாதுனாரு, மழை பெய்யலை. யோசுவா சொன்னார்ல, சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் கிபியோனின் மேலும் நீ தடுத்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி சூரியனையும் சந்திரனை பார்த்து சொன்னார். பார்த்தீங்களா? யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் அப்படியே நின்றது. அது மாதிரி எலியா சொன்னார், மழை பெய்யலை. அன்பான தேவப்பிள்ளைகளே, தேவன் அதே போல நம்முடைய வார்த்தைகளையும் கனம் பண்ணுவதற்கு அவர் காத்திருக்கிறார். ஆனால் நாம் கீழ்ப்படிய வேண்டியதுதான் மிகவும் அவசியம். எலியாவின் வெற்றிக்கு 2 பக்கங்கள் உண்டு. அதாவது அவர் சொன்னது நடந்துச்சுல, அதான் வெற்றி. ஒன்று, வெற்றியின் ஒரு பக்கம் என்னவென்றால் அதிகாரமிக்க விசுவாச அறிக்கை. 1 ராஜாக்கள் 17:1 பாருங்க. என் வாக்கின்படியே அப்படின்னு சொல்லுவார், நான் சொல்லுகிறேன். இப்போ என்ன பார்க்குறோன்னா, அவரோட அதிகாரமிக்க விசுவாச அறிக்கை. துணிகரமாக சொல்லலை, கர்த்தர் சொல்லிட்டாரு, என் வாக்கின்படியே. வெற்றியின் மறுபக்கம் என்னவென்றால் தேவ சமூகத்து அனுபவத்தை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லுவார். 1 ராஜாக்கள் 17:1 பார்த்தீங்களா? இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிற நான் சொல்லுகிறேன், என் வாக்கின்படியே இஸ்ரவேலிலே பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது. அன்பானவர்களே, அப்போ தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய சித்தம் நமக்கு தெரிய வரும். நாம் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியவங்க தான் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். அன்பானவர்களே, அப்போ நாமும் எலியா போல் கீழ்ப்படிந்தால் வான்மழை கூட தன் வரவை நிறுத்தி கொள்ளும். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! தேசம் தழுவிய வறட்சியை தன் கண்ணு முன்னாடி பார்க்குறார். மழை பெய்யாதுன்றாரு, வறட்சி. அந்த வறட்சியை தன் கண்கூடாக எலியா கண்டார். 2வது, எலியா கண்ணார கண்ட அற்புதம் என்னவென்றால் அசுத்த பறவைகளிடமிருந்து ஆகாரம், ஃபுட் ஃப்ரம் அன்கிளீன் பேர்ட்ஸ். நம்ம படிக்கிறோம் 1 ராஜாக்கள் 17:4, அது ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் கெரித், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். பிரியமானவர்களே, எலியா எச்சரிப்பை கொடுத்து சுமார் 6 மாதங்களில் இஸ்ரவேலிலே வறட்சி தலை தூக்க ஆரம்பித்தது. தேவன் எலியாவை பார்த்து கேரித் ஆற்றுக்கு போக கட்டளையிட்டார். கேரித் என்ற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டு கட் ஆஃப், டு கட் டவுன், கட்டிங் பிளேஸ் என்று அர்த்தம். தமிழில் சொன்னோன்னா வறட்சி, துண்டிக்கப்பட்ட இடம் என்று பொருள். பொதுமக்களிடமிருந்து எலியா துண்டிக்கப்பட்டு அவர் தனிமைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கே அவர் 1 வருடம் ஒளிந்திருந்தார். சரிங்களா? கேரித்தில் 1 வருஷம். தேவனின் கருப்பு ஏவல் பணியாளர்கள், காட்ஸ் பிளாக் லிவரி வெயிட்டர்ஸ், அதாவது காகங்கள், எலியாவுக்கு 2 வேளை ஆகாரம் கொண்டு வந்தன. அப்படி தானே படிக்கிறோம், காலையிலையும் சாயங்காலம். கர்த்தர் தாம் போஷிக்கிற அசுத்த பறவைகளான காகங்களை கொண்டு தம் ஊழியருக்கு வான்வழி சேவையை வழங்கினார். இந்த காகங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கறது யார் தான்? ஆண்டவர் தான். வசனம் பாருங்களேன். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? காகங்களுக்கு கூட ஆண்டவர் தான் சாப்பாடு கொடுக்குறார். அப்படி தான் யோபு புத்தகத்தில் ஆண்டவரே யோபுட்ட சொல்கிறார். பார்த்தீங்களா? ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? பாருங்கள், இன்னொரு வசனம். சங்கீதம் 147:9 அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அப்போ அந்த காக்கை குஞ்சுகளுக்கு காகங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தான் ஆகாரம் கொடுக்குறாரு. ஆனால் அற்புதம் பாருங்கள், காகங்கள் காலையிலையும் சாயங்காலமும் இந்த எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்தன. 1 வருஷமாக அந்த கேரி தாற்றண்டையில் அவர் ஒளிந்திருந்த அந்த நாட்களில்.
எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அசுத்தமான பறவை. பைபிள் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், லேவியரம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் 14ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்கள்லாம் படித்தோன்னா காகம் ஒரு அசுத்தமான பறவை. ravens ஆர் unclean birds. அந்த அசுத்த பறவைகள் மூலமாக, அதாவது இந்த காகத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆகாய தோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாய தோட்டி, ஸ்கை ஸ்கேவெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காகங்களை. சரிங்களா? அது எல்லாத்தையும் அசுத்தங்கள்லாம் தின்னும். ஆனால் இந்த காகங்களை கொண்டு ஆண்டு என்ன செய்கிறாரு? ஊழியக்காரனை போஷிக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம்! ஆள் நடமாட்டம் இல்லாத அங்கே தேவன் சொல்லுகிறபடி செல்வோருக்கு ஆகாய மார்க்கமாக ஆகாரம் டெலிவரி செய்யப்படும். நீங்கள் பாருங்கள், 1 ராஜாக்கள் 17ஆவது அதிகாரத்தில் 4ஆம் வசனம் என்று நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த வசனத்தில் நல்ல கவனிங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். கீழ்ப்படிஞ்சு போகணும். அப்படி போனால் எங்கே ஆண்டவர் போக சொல்கிறாரோ அங்கே போனால் அங்கே ஆண்டவர் காகங்களை கொண்டு கூட போஷிப்பார், அசுத்த பறவைகளை கொண்டு கூட போஷிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்களில் நாமும் வரப்போகிற உபத்திரவங்கள், இக்கட்டுகள் நிமித்தமாக காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஓட வேண்டும் என்ற உண்மை நமக்கு தெரியும் அல்லவா? இந்த சத்தியம் நமக்கு தெரியும். எங்கே போகிறது, என்ன செய்கிறது, சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, உபத்திரவங்கள் வந்தால் என்ன செய்வது என்றெல்லாம் ஒருவேளை பயம், ஒரு கலக்கம் ஏற்படுகிறதா? பயப்பட வேண்டாம். ஆண்டவர் எலியாவுக்கு காகங்களை கொண்டு போஷித்தது போல கீழ்ப்படிந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் எப்படி போஷித்தாரோ, நாமும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் எப்படியும் போஷிப்பார். கவலையே பட வேண்டாம். பார்த்தீங்களா? இது எலியா கண்ணார கண்ட அற்புதம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் தேவன் எலியாவை முதலில் கேரித்துக்கு அனுப்பினார் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். எதுக்கு தெரியுமா? Why did God send Elijah to Kerith or Cherith? அந்த இடத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைப்ரூக் யூனிவர்சிட்டி. அந்த ஓடை வற்றி போச்சு பார்த்தீங்களா? அந்த வற்றி போன ஓடை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாமா? அங்கே இருந்து 1 year டிப்ளமா முடிப்பதற்காக 1 வருஷம் தேவன் எப்படி என்னை நடத்துகிறார் என்பதை அவர் ருசிக்கணும். தேவன் மீது அவர் விசுவாசம் வைக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும். கீழ்ப்படிஞ்சு சொன்னார், போயிட்டார். 1 வருஷம் அங்கே தான் இருந்தார். அன்பானவர்களே, அந்த 1 வருஷ பயிற்சியை தேவன் எலியாவுக்கு கொடுப்பதற்காக கேரித்துக்கு போகச் சொன்னார். 3வது அற்புதம், எலியா கண்ணார கண்ட அற்புதம் என்னவென்றால், வெற்று பாத்திரங்களில் இருந்து ஆகாரம், ஃபுட் ஃப்ரம் எம்டி வெசல்ஸ். சாரிபாத்துக்கும் தேவனின் கட்டளைப்படிதான் எலியா நகர்கிறார். பாருங்களேன், 1 ராஜாக்கள் 17, 15, 16 வசனங்கள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆண்டவர் இந்த கேரியத்துக்கு அப்புறம் சாரிபாத்துக்கு போகணும்னு சொன்னார். சரிங்களா? நீங்கள் அதை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் படிக்கலாம். 8, 9. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எங்கே போய் சொல்கிறாரு? சாரிபாத்துக்கு போய் சொல்கிறாரு. சாரிபாத்தா? அது ஏசபேலின் சொந்த ஊர் ஆயிற்றே. நம்ம படித்தோம்ல 1 ராஜாக்கள் 16, 31ஆம் வசனம் படித்தோம் என்று சொன்னால், இந்த தீரு சீதோன் பட்டணங்களில் இருந்து வந்தவள் தான் யார்? இந்த ஏசபேல். அந்த ஊருக்கு, ஏசபேலுடைய சொந்த ஊருக்கு ஆண்டவர் போய் சொல்கிறாரு. ஐயோ, அங்கே எப்படி போகிறது என்று எலியா பின்வாங்கவும் இல்லை, விழிபிதுங்கி நிற்கவும் இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன மாதிரி என்ன செய்கிறாரு? அவர் நகர்கிறார். சொன்ன மாதிரியே போகிறார். சரிதானே?
நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய். அந்த சீதோனியரின் அந்த ஊர்லேருந்து வந்தவ தான் யார்? இந்த யேசபேல். அப்போ அது அவளுடைய சொந்த ஊர். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் பாருங்கள், 1 ராஜாக்கள் 16:31 சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யேசபேல். சீதோன் பட்டணத்தை சேர்ந்தவள் இந்த யேசபேல். அப்போது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி தான் சாரிபாத். அங்கே போய் சொல்கிறார் ஆண்டவர். நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எந்த யேசபேலும் ஆகாபும் எலியாவை தேடுகிறார்களோ, பஞ்சம் வந்துருச்சு, பயங்கர வறட்சி, இவன் தானே மழை வராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வலை போட்டு எலியாவை தேடுறாங்க. அதில் அந்த யேசபேல் ஆகாப் தீவிரமாக செயல்பட்டார்கள். எந்த யேசபேலும் ஆகாபும் எலியாவை தேடினார்களோ அவர்கள் அப்பன் ஊரிலேயே, யேசபேலுடைய ஊரிலேயே அவரை எலியாவை வைத்து தேவன் பாதுகாக்கிறார். இஸ்ரவேலிலிருந்து சாரிபாத்துக்கு 100 மைல்கள் கீழ்ப்படிந்து போனார் எலியா. இங்கேயும் பாருங்க, இந்த சாரிபாத் வரும்பொழுதும் அங்கேயும் அந்த இடத்துலையும் அங்கே என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு நான் கட்டளையிடுவேன். பிரியமானவர்களே, இங்கேயும் ஒரு அங்கே. கேரித் சொல்லும் பொழுதும் அங்கேன்னு சொன்னார், சாரிபாத் சொல்லும் பொழுதும் அங்கேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. ஆண்டவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே நம்ம கீழ்ப்படிஞ்சு போகணுங்க. சாரிபாத் என்ற சொல்லுக்கு உலைக்களம், ரிஃபைனிங் பிளேஸ் என்று அர்த்தம். அங்கே எலியா 2 வருடம் இருந்தாராம். பிரியமானவர்களே, எங்கும் பஞ்சம், சரிதானே? எதிரியின் ஊரில் எலியாவுக்கு தஞ்சம். எங்கே பார்த்தாலும் பஞ்சம். ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு எலியாவை அப்படின்னா, இந்த எதிரி இருக்கிறாளே யார்? இந்த யேசபேல், ஆகாபுடைய மாமனார் ஊரிலே கொண்டு போய் வச்சு, அல்லது யேசபேலுடைய சொந்த ஊரில் அம்மா அப்பா ஊரில் கொண்டு போய் ஆண்டவர் எலியாவை பத்திரமா பாதுகாக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த யேசபேல் எல்லா இடத்துலையும் தேடுவான். தான் ஊரில் போய் தேடுவாளா? தான் ஊரில் எப்படி தேடுவா? தான் ஊரில் தேட மாட்டான் எலியாவை. அப்போ ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க, அவள் ஊருக்கே கொண்டு போய் எலியாவை பத்திரமா வைத்து பாதுகாத்தார். ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமானவர். விதவை வீட்டின் வெற்று பாத்திரங்கள் அமுத சுரபிகள் ஆகிவிட்டன. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். விதவை என்னங்க அவ கொடுப்பா சாப்பாடு? 2 வருஷம் எப்படி அவ சாப்பாடு போட்டிருக்க முடியும் இந்த எலியாவுக்கு? தேவன் எவ்வளோ ஆச்சரியமானவர். 1 ராஜாக்கள் 18:1 படிக்கிறோம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். பார்த்தீங்களா, 3ஆம் வருஷம் ஆகையில்னா 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ 1 வருஷம் கேரியத்தில், 2 வருஷம் சாரிபாத்தில். பாருங்களேன், விதவைக்கு நம்ம தான் கொடுக்கணும் உதவி. ஆனால் இந்த விதவை வழியாக தேவன் அற்புதமாக போஷித்தார். அந்த குடும்பத்துக்கும் போஷித்தார், எலியாவுக்கும் தேவன் போஷித்தார். விதவை வீட்டின் வெற்று பாத்திரங்கள் அமுத சுரபிகள் ஆகிவிட்டன. சங்கீதம் 37:19 படிக்கிறோம். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். யார்? ஆண்டோடைய பிள்ளைங்க. 37ஆம் சங்கீதம் முழுக்க படித்து பாருங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்பதான் 37ஆம் சங்கீதம். ஒருவேளை நாமும் இக்கட்டான காலங்களை, ஆபத்து காலங்களை, ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம், சண்டேலா எல்லாம் நம்ம சத்தியங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். இப்படி ஒரு சட்டம் வரும், உண்மைதான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆபத்து காலங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகள் வெட்கப்படுத்தாமல் ஆச்சரியமாய் பஞ்ச காலத்தில் அவர் போஷிப்பார், திருப்தியாய் நடத்துவார் என்பது நமக்கு இந்த எலியா சம்பவத்தில் கிடைக்கிற ஒரு சத்தியம். ஏன் சாரிபாத்தில் 2 ஆண்டுகள் என்ற ஒரு கேள்வி எழும்ப வேண்டும் அல்லவா? EBEC கிராஜுவேட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். எம்டி பேரல் அண்ட் எம்டி க்ரூஸ் கிராஜுவேட் ஸ்கூல். அதாவது
வெற்று பாத்திரம், வெற்று பீப்பாய், வெற்று பாத்திரம். அதில் இருந்தால் பாருங்கள் எண்ணெயும் மாவும் எடுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு, குறையவே இல்லை. ஆண்டவர் சொன்னால் இந்த கதைலாம் நமக்கு தெரியும் அன்பானவர்களே. ஆகவே அங்கே 2 வருஷம் ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும் என்று தேவன் எலியாவுக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தார். 1 வருஷம் கேரியத்தில், 2 வருஷம் சாரிபாத்தில். ஆண்டவர் ஒன்றுமில்லாத இடத்துல கூட, வறட்சியான இடத்துல கூட ஆண்டவர் போஷிப்பார். விதவை வீட்டில் இருந்தும் ஆண்டவர் போஷிப்பார், காகங்களை கொண்டும் ஆண்டவர் போஷிப்பார் என்ற ஒரு பாடத்தை எலியாவுக்கும் எலியா மூலமாக தேவன் நமக்கும் அவர் கற்றுக் கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். அதனால தான் சாரிபாத்தில் 2 வருஷங்கள். அன்பானவர்களே, எலியா கண்ணார கண்ட 4வது அற்புதம். என்ன அற்புதம் பாருங்க. மரித்த சிறுவனுக்கு மறுவாழ்வு, லைஃப் ஃபார் அ டெட் பாய். என்ன நடக்கிறது என்றால், எந்த வீட்டில் இந்த எலியா 2 ஆண்டுகள் விதவை வீட்டில் தங்கி இருந்தாரோ அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன், அவன் மரித்து போகிறான். அவனை எலியா உயிரோடு எழுப்பினார். 1 ராஜாக்கள் 17:23. அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். வேதாமத்தில் ஒரு நபர் உயிரோடு எழுப்பப்படும் முதல் சம்பவம் இதுதான். பாகாலின் சொந்த மண்ணிலே தேவனின் வல்லமையை விளங்க பண்ணும் விதத்திலே விசுவாச பயிற்சி பெற்ற எலியா ஒரு தேசத்தையே உயிர்ப்பிக்கும் பெரிய பணிக்கு கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்டார். ஏன் ஆண்டவர் ஒரு பையனை முதல்ல உயிரோடு எழுப்ப வைக்கிறார்னா, எலியா, நீ அந்நிய தேசத்தில் எதிரியின் மண்ணில் இருக்கிறாய், இங்கே இருந்து நீ என்ன செய்ய, ஒரு நபரை உயிரோடு எழுப்பணும். ஏன் அப்படின்னா, அதன் மூலமாக ஒரு தேசத்தையே, விக்கிரக ஆராதனைக்குள் மரித்து போய் கிடக்கிற ஒரு தேசத்தையே நீ உயிர்ப்பிக்க போகிறாய், அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எலியாவுக்கு இப்படிப்பட்ட பயிற்சியை கொடுத்து பாடங்கள் கற்றுக் கொடுத்தார். 12 சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயிற்சி கொடுத்தார் பார்த்தீங்களா, 3.5 வருஷம். அதே மாதிரி தாங்க இந்த எலியாவுக்கும் 3.5 ஆண்டுகள் பயிற்சி. அவர் ராஜா கிட்ட சொன்னார், 6 மாதங்கள் வறட்சி, அப்புறம் 1 வருஷம் கேரீத், 2 வருஷம் சாரிபாத். 3.5 ஆண்டுகள் பயிற்சி எலியாவுக்கு தேவன் கொடுத்தார். பாருங்களேன், ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் கூட அற்புதங்களை கண்ணார காணும்படி எலியாவுக்கு செய்தார். அன்பானவர்களே, நாமும் ஒருவேளை வரக்கூடிய நாட்களில் பயங்கரமான வறட்சிகள், இக்கட்டு காலங்கள் எல்லாம் சந்திக்க நேரிட்டாலும் பயப்படாதீங்க. நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் எலியாக்களாக நிற்போம் என்று சொன்னால் நம்ம கண்ணு முன்னாடி ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இதை விசுவாசிக்கிறீர்களா? நான் விசுவாசிக்கிறேன். 5ஆம் அற்புதம், எலியா கண்ட அற்புதம். வானத்திலிருந்து அக்கினி, ஃபயர் ஃப்ரம் ஹெவன். 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது அப்படின்னு படிக்கிறோம். மாணவர்களே, நமக்கு இந்த சம்பவம் தெரியும், கர்மேல் மலை சம்பவம். யெகோவா தெய்வமா அல்லது பாகாலா என்ற ஒரு பயங்கரமான போட்டி. ஒரு பக்கம் எலியா, இன்னொரு பக்கம் வழி விலகி போன இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆகாப், ஏசபேல் தலைமையில் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளின் கட்டுப்பாட்டில் எல்லாரும் ஒரு பெரிய சேனையாக நின்று கொண்டிருந்தார்கள். எலியா மட்டும் நின்றார் ஆண்டவருக்காக. சில இடங்களில் பலியை அங்கீகரிக்கவும், சில இடங்களில் நியாய தீர்ப்பை வெளிக்காட்டவும் அக்கினி அவ்வப்போது தேவனின் விருப்பப்படி இறங்கினதை நம் வேதாமத்திலே பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தோம்ல, 2 பக்கம், ஒரு பக்கம் எலியா, இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பின்வாங்கின ஒரு கூட்டமாக நிற்கிறான். ஆளுக்கு ஒரு காளையை தெரிந்து கொண்டார்கள். நமக்கு தெரியும், அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். அன்பானவர்களே, ஆனால் இந்த கர்மேலில் மாத்திரம் பாருங்க, எலியாவின் விண்ணப்பத்தின்படி அக்கினி இறங்கியது.
எலியா ஜெபம் பண்ணாரு, அக்கினி இறங்குச்சு. அப்படித்தான் நாம் கர்மேல் பர்வத சம்பவத்தில் நாம் படிக்கிறோம். 6 மணி நேரம் பாகால் வணக்கக்காரர்கள் ஆடியும், ஏன் தங்கள் சரீரங்களை கீறியும் கூட ஒரு தீப்பொறி கூட வரவில்லை. ஒரு தீப்பொறியும் தெரியல. ஆனால் தனிமையாயிருந்த எலியாவோ தீப்பிழம்பை இறக்கினார். தேவனுக்காக, சத்தியத்துக்காக உண்மையாய் நிற்கும் ஒருவர் போதும். பார்த்தீங்களா, அவ்வளோ பேர் இருந்தாங்க. பின்வாங்கி போன எவ்வளோ பேர் இருந்தாங்க. பாகால்கிட்ட அப்படியே அவங்க ஆடுறாங்க. காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ஆடுறாங்க. ஒன்றும் இறங்கலை. ஆனால் இவர்களுக்கு சுதி தான் இறங்கி போனது. ஆடுனாங்களே காலையிலேருந்து, அவங்களுக்கு அதான் இறங்கிருச்சு, வேகமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இந்த எலியா பாருங்க, தனியாக நின்றாலும் தைரியமாக தேவனுக்காய் நின்றான், சத்தியத்திற்காக நின்றான், ஆண்டோடைய கட்டளைகளுக்காக அவன் நின்றான். ஆண்டவர் பாருங்க, அற்புதமாக அக்கினியை இறக்கினார். அப்போ அந்த வானத்தில் இருந்த அக்கினி எலியா கண்ட 5வது அற்புதம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக கடைசி நாட்களில் நீங்களும் நானும் ஒருவேளை தனியாக நிற்க வேண்டியது இருக்கலாம். மனைவி கூட நிற்பாங்க, பிள்ளைகள் கூட நிற்பாங்க, நமக்கு தெரியாது. அல்லது கணவன் நிற்பாரா? யார் குடும்பமாக எல்லாம் சத்தியத்துக்காக நின்று விடுவோமா? குடும்பமாக எல்லாரும் பரலோகம் போயிடுவோமா? தெரியாது. அன்பானவர்களே, அந்த இக்கட்டுகள், நெருக்கடி சூழ்நிலைகள் வரும்போது தான் நாம் குடும்பத்தில் இருக்கிற 4 பேரில் அல்லது 5 பேரில் யார் நிற்போம், யார் நிற்க மாட்டோம், அப்போ தான் தெரியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அந்த கர்மேல் பர்வதத்தில் தைரியமாக தனியனாக எலியா நின்றான். அந்த கீழ்ப்படிதல் எவ்வளோ பயங்கரமான கீழ்ப்படிதல் பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். நம் நிற்க ஆயத்தமா? யோசித்து பார்ப்போம். எலியா கண்ட 6வது அற்புதம், பெருமழை பெய்தல். The rains return. 1 ராஜாக்கள் 18:45 அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி யெஸ்ரயேலுக்கு போனான் அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த கர்மேல் பர்வத சம்பவத்தில் அக்கினி இறங்கியது. தேவன் கர்த்தரே தெய்வம் என்பதை ஜனங்கள் எல்லாரும் கண்டு கொண்டார்கள். எலியாவுடைய அந்த பலியின் மேலே தான் அக்கினி இறங்குச்சு. அதுக்கப்புறம் எலியா என்ன பண்ணுறாரு? பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் பிடிச்சி வெட்டி தள்ளினார். அதுக்கப்புறம் 7 தரம் அவர் ஜெபித்தார் அப்படின்னு படிக்கிறோம். சரிதானே? தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி நீ பாருன்னு சொல்லி அப்புறம் உள்ளங்கை மேகம் தெரிந்ததெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் பைபிளில். அன்பானவர்களே, பயங்கரமாக மழை பெய்தது. எலியா மறுபடியும் ஜெபித்தான். அப்படி தான் நீங்கள் படித்து பாருங்கள். யாக்கோபு 5:17-18 வாசித்து பாருங்கள். எலியா மறுபடியும் ஜெபித்தான். மழை கொட்டி தள்ளியது. ஆனாலும் ஆகாபோ மனம் திரும்பவே இல்லை. பிரியமானவர்களே, ஏமி கார்மைக்கேல் என்ற ஒரு மிஷனரி பெண்மணி அயர்லாந்திலிருந்து தமிழ்நாட்டில் கலக்காடு பகுதியில், அந்த டோனாவூர் பகுதியில் வந்து ஊழியம் செஞ்ச ஒரு அருமையான ஒரு மிஷனரி பெண்மணி. அவங்க சொல்கிறாங்க, எவ்ரிடே வில் லிவ் வி ஹாவ் டு சூஸ் வெதர் வி ஷுட் ஃபாலோ இன் த வே ஆஃப் ஆஹாப் ஆர் எலைஜா. நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நாம் யாருடைய வழியை பின்பற்ற போகிறோம்? ஆகாபின் வழியிலே போவோமா அல்லது எலியாவின் வழியிலே போவோமா என்பதை நாம் அன்றாடம் தீர்மானிக்க வேண்டியது இருக்கிறது. பாருங்களேன், இந்த ஆகாப் அக்கினி இறங்கினதை பார்த்தான். மழை கொட்டென்று கொட்டினதை அவன் கண்ணார கண்டான். கர்த்தரே தெய்வம் என்பதை ஜனங்கள் எல்லாரும் முழங்கினதை அவன் கேட்டான். ஆனாலும் அந்த ஆகாமல் போன ஆகாப் அவன் மனம் திரும்பினதாக வேதம் சொல்லவில்லை. அன்பானவர்களே, பாருங்களேன், எலியா கீழ்ப்படிந்து ஜெபித்தார். கீழ்ப்படுகிறவர்கள் ஜெபித்தால் எவ்வளோ பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும். அதே சமயத்தில் கீழ்ப்படிந்து ஜெபித்தால் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்வார் என்பதற்கு இந்த எலியா நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறார். பயங்கரமான மழை 3 வருஷம் கழித்து 1260 நாட்கள் கழித்து ஒரு பயங்கரமான மழை பெய்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே,
அப்போ அந்த கீழ்ப்படுகிற மனிதன் 7 தரம் இந்த எலியா மூங்குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தான். தேவன் பெரிய அற்புதம் செய்தார். 7வது அற்புதம், எலியா கண்ணார கண்ட 7வது அற்புதம் என்ன தெரியுமா? பயணத்துக்கான பலன், ஸ்ட்ரெங்க் ஃபார் தி ஜேர்னி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் அப்படின்னு படிக்கிறோம். இந்த ஆகாது போன அரசன் ஆகாபுக்கு வழிகாட்ட கர்மேலில் இருந்து இஸ்ரவேலுக்கு 17 மைல்கள் ஓடினார் எலியா. என்ன பயங்கர மழை வந்துருச்சு பார்த்தீங்களா? இஸ்ரவேலிலே ஒரு அரண்மனை இருக்குது, சரிதானே? மெயினில் ஒரு அரண்மனை இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு அரண்மனை, 2 அரண்மனை இந்த ஆகாபுக்கு. ஆகவே இப்போது மழை பெய்யுது, எப்படி போகுது அரண்மனைக்கு? 17 மைல்கள் இஸ்ரவேல் என்ற இடத்துல அங்கே போகணும், சரிதானே? கர்மேலிருந்து இஸ்ரவேலுக்கு 17 மைல்கள் ஓடணும். எலியா முன்னாடி ஓடுறார். ஏன் ஓடினார், எதற்காக ஓடினார் என்றால், தாழ்மையின் ரதசாரதியாக. ரதசாரதின்னா ரதத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் ஓடுவாங்க. ராஜா பின்னாடி ரதத்தில் வருவார். அந்த ரதசாரதி, அந்த வேலைக்காரன், அவன் முன்னாடி ஓடி அவன் வழியை காட்டுவான். தாழ்மையின் ரதசாரதியாய் தடுமாற்றமின்றி ஓடினார் துணிவுமிக்க பண்புமிக்க தீர்க்கதரிசியான இந்த எலியா. அன்பானவர்களே, ஏன் இப்படி ஓடினார்னா, ராஜாவுக்கு முன்னாடி சவால் விட்டு இதெல்லாம் நடத்திட்டார் கர்மேல் பர்வதத்தில் எலியா. ஆனாலும் பாருங்களேன், இவன் ராஜா, தேசத்தின் ராஜா, இவனை மதிக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையாக முன்னே ஓடி பாதை காண்பித்தான். அரசன் பத்திரமா அரண்மனையில் போய் சேரணும் என்பதற்காக அவன் ஓடினான். பார்த்தீங்களா? பகல் ஃபுல்லாக கர்மேல் பருவத்தில் இருக்கிறாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். சாயங்காலம் மழை அடிச்சிருச்சு. அப்போ ஏற்கனவே எலியா களைப்புற்று இருக்க வேண்டும். ஆனாலும் பாருங்கள், அவன் ஓடினான். கீழ்ப்படிவோருக்கு தேவ பலன் உண்டு. அன்பானவர்களை, கடைசி நாட்களில் பயங்கரமான சூழ்நிலைகள் தேவ ஜனத்துக்கு நேரிடும். நம்முடைய பலனெல்லாம் போய்விடு போன்ற சூழ்நிலைகள் உண்டாகலாம். அதனால் பாருங்களேன், தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சங்கீதம் 29 கடைசி வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தர் தம்ம ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு படிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் ஆண்டவர் தாங்க பலன். என் பலனாய கர்த்தாவே, 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவேன். நம்முடைய பலனே ஆண்டவர் தான். ஆகவே கீழ்ப்படிவோருக்கு தேவ பலன் உண்டு. தேவனே பலனாக இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி யோர்தானை 3ஆம் முறையாக 2ஆக பிளந்து தனது தீர்க்க தரிசன ஊழியத்தை தொடங்கினார் எலிசா. வேதாமத்தில் யோர்தான் பிளந்த சம்பவங்கள் 3 முறை நடைபெற்றிருக்கிறது. 1 யோசுவா காலத்தில், யோசுவா 3ஆம் அதிகாரம். இன்னொன்று 2வது எலியா பிளந்தார் யோர்தானை 2ஆக. அதுக்கப்புறம் எலிசா பிளந்தார் 3ஆவதாக. அன்பானவர்களே, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே இருக்கிறார்? ஓகே, பாருங்கள், இந்த வசனங்கள் படிப்போம். 2 ராஜாக்கள் 2:14 எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்து சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாய் கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் எலிசா. தண்ணீர் அடித்த உடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இதான் 3வது முறை எலிசா மூலமாக யோர்தான் பிளந்தது. அன்பானவர்களே, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே அப்படின்னு சொன்னார்ல எலிசா. எங்கே இருக்கிறார் அவர்? ஆபூக்கு 2:20 படிக்கிறோம், கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் அங்கே இருக்கிறார். அப்போ எலியா கேட்ட கேள்விக்கு, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே? அவர் பரலோகத்தின் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆனால் இன்றைய எலியாக்கள் எங்கே, இன்றைய எலியாக்கள் எங்கே என்று தேவன் தேடுகிறார். அப்படியானால் நம்ம இந்த தொடரில் எலியாவை குறித்த சத்தியங்களை படித்து, ஆண்டவரே நாங்களும் எலியாக்களாக மாற வாஞ்சிக்கிறோம் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ரைஸ் அப் obedient Elijahs, O Lord.
கீழ்ப்படியும் எலியாக்களை எழுப்பும் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படுகிற எலியாக்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபத்தோடு இந்த தொடர் பாடங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயங்களில் சத்திய வைராக்கியத்தை நமக்குள்ளாக உண்டு பண்ணுவாராக. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, உடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, உடைய வார்த்தைகளை இன்றைய எலியாக்கள் எங்கே என்ற தலைப்பில் நாங்கள் தியானிக்க ஆராய ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை எலியாவை போல உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எங்களை மாற்றும். உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசமே பின்வாங்கி போனாலும் ஆண்டவரே, நாங்கள் தனியாக நிற்க நேரிட்டாலும் ஆண்டவருக்காய் நிற்கக்கூடிய அந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆதாமும் ஏவாளும் முதல் பாவம் கீழ்ப்படியாமையிலே விழுந்து போனார்கள். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் இன்றைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை நீ எதிர்பார்க்கிறீர். ஆண்டவர், கீழ்ப்படுகிற எலியாக்களாக எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களை, மீண்டும் அடுத்த செய்தியிலே நாம் சந்திப்போம். ஆமென்.